stages, radio and television, her contributions remain both diverse and highly distinguished. I know everyone's very eagerly waiting, so without further ado, I would like to ask Madhavi Bhavin to please take the stage. And those sitting outside, we please request you all to come and take a seat inside so we can all just enjoy this very short Kadakara Shivam. So, trust me, it will be very good. That's my எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். நம்ம பேசுற மாதிரியே சொல்லிட்டுமா புரிஞ்சுக்கிறதும் ஈஸி தான். மெட்ராஸ் பாஷை நம்ம பாஷை ஓகே. नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् वागर्ताविव सम्पृक्त वागर्त प्रतिपत्तये जगत पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं सर्वलोकैकनाथं सर्वलोकैकनाथम्. राम 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 तारकं राम 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 तारकं रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकं रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं राम 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 तारकम्. जय जानकीकान्त स्मरणं जय राम राम जय रुक्मिणीकान्त स्मरणं
இப்போ நடந்துட்டு இருக்கிறது 2026, ரைட்? 2026. இதுல இருந்து ஒரு 93 வருஷம் பின்னாடி போகும். 93 years. அப்போ என்ன வருஷம் அது? 1933. ஓகே. ஸோ அந்த வருஷம் என்னமோ நடந்தது, சம்திங் ஸ்பெஷல். அந்த வருஷம் பகவான் ஸ்ரீராமர் இருக்காரே, அவர் தன்னுடைய பாரியாள் சீதையோடும் தம்பி லக்ஷ்மணனோடும் அப்புறம் பரமபக்தர் ஆஞ்சநேயரோடும் ஒரு அழகிய படஸ்வரூபத்துல இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு, அதாவது இந்த நாட்டுக்கு வருகை தந்தார். அது எப்படி அப்படிங்கிறதையும், பிராமண சமாஜத்துக்கு எப்போ, ஏன், எவ்வாறு என்னலாம், அது எல்லாத்தையும் இப்போ கதா காலக்ஷேபமா உங்களுக்கு சொல்லணும். ஸோ ஒரு வேண்டுகோள், எல்லாரும் பொறுமையோட கேளுங்க, நானும் அன்போட சொல்லுவேன், சரியா? பணியோடையும் சொல்லுவேன். ஆரம்பிப்போமா? இப்பதான் கதையை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த காலத்துல, அதாவது 1933 அப்போ CN ராமையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மலேசியால வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு சமயம் அவர் இந்தியாவுக்கு பிரயாணப்பட்டார். அப்போ அவருக்கு ஒரு சின்ன ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. என்ன ஆசை அவருக்கு? அவரோட குடும்பத்துல பாரம்பரியமா ஒரு ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் படம் இருந்தது. அதோ அங்க இருக்கே அந்த படம். ஸோ அவரோட ஆசை என்னன்னா, அந்த படத்தை இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு, அப்போ அது பேரு மலேசியா இல்லை, அப்போ அந்த நாட்டுக்கு பேரு மலாயா, ஸோ மலாயாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. ஸோ இந்தியாவிலேருந்து கிளம்பி மலாயா வர தேதி வந்தது. அப்போல்லாம் எல்லாரும் கப்பல்ல வந்துட்டு இருந்தான், ஃப்ளைட்ல வரல. ஸோ கப்பல் பிடிக்கணும்னா ஹார்பருக்கு போகணும். ஸோ மெட்ராஸ் துறைமுகம், துறைமுகம்னா ஹார்பர். ஸோ மெட்ராஸ் துறைமுகத்துக்கு வந்துட்டார். கப்பல்ல ஏற போறார். அப்போ திடீர்னு அவருக்கு நினைவு வந்து, ஐயோ பணத்தை ஆசையே விட்டு வந்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? அவர் விடுறதா இல்ல, அவர் தீர்மானிச்சார், நான் படத்தை எடுத்துட்டு தான் போவேன்னு. அதனால டக்குன்னு ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு அவரோட ஊர், எந்த ஊர் தெரியுமோ? பெரும்பாவூர். அந்த ஊருக்கு போய் சேர்ந்து அந்த படத்தை எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி வந்து கப்பல்ல ஏறிட்டார். ஸோ மிஷன் அக்காம்ப்ளிஷ். ஸோ அவர் தான் நம்ம கதைக்கு முக்கியமான பாத்திரம். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். ராமர் இங்க வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஸோ ராமர் இப்படியாகத்தானே மலாயாவிற்கு ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஹனுமான் எல்லாரும் வந்து சேர்ந்தார். ஜலான் அம்பாங்கல ஒரு வாடகை வீட்டுல சில பிராமணாலாம் இருந்தாங்க. ஸோ இந்த ராமாயர் இருக்காரு, அவரும் அங்க இருந்தார். ஸோ இந்த படத்தை கொண்டு வந்து அவர் அந்த வீட்டுல வச்சு எல்லாரும் ஆஹா ராமர் பார்த்து வந்திருக்கார் அப்படின்னு ஹரிபஜன் எல்லாம் பாடிட்டு, பூஜை எல்லாம் பண்ணிட்டு, ராமநவமி கொண்டாடிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். சீதா கல்யாணமும் பண்ணினான். ஸோ அந்த வாடகை வீடு இருக்கே, அந்த ஒரு வீடே அப்படியே ஒரு சின்ன அயோத்தியா மாதிரி ஆயிடுது. பிரமாதமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதுக்கு ஒரு பஜன் பாடணும் இல்லையோ, பஜனை பாடிக்கலாம்னு சொன்னேன்னா ஒரு ஃபேமிலி கொடுக்கணும் இல்லையா? ராம ராம ராம் ராம் ஜெய ராம ராம ராம் 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 ராம ராம
जय राम 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 दशरथ नंदन राम 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 दशरथ नंदन राम 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 दशमुख मर्दन राम 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 दशमुख मर्दन राम 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 दशरथ नंदन राम 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 दशमुख मर्दन राम 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 दशरथ नंदन राम 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 दशमुख मर्दन राम 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 पशुपति रंजन राम 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 पशुपति रंजन राम 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 पाप विमोचन राम 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 पाप विमोचन राम 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 जय राम 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 श्री राम 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 जय राम 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 இந்த மாதிரி எல்லாம் நடந்துருந்தது. 1935 ஆண்டு அப்படின்னா 1935 அப்போ ஏதோ காரணத்தினால they decided இந்த வீடை மாத்திடலாம். ஸோ எங்க இருந்தாவா ஜலான் அப்பாங்க அங்கேருந்து கிளம்பி எல்லாம் கேட்டுருக்கேன். அங்கேருந்து கிளம்பி கம்பம் அத்தா அப்படிங்கிற இடத்துல ஒரு வாடகை ஷாப் ஹவுஸ், அதாவது கடை வீடு, அதை எடுத்துட்டு எல்லாரும் அங்க வந்துட்டான். ஸோ அவ வந்தான்னா ராமனும் கூட வந்தார். ஸோ ராமரையும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டா அவ. ஸோ இங்கே வச்சுட்டு எல்லாரும் திருப்பி பதில் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ என்ன ஆகுது, சில வருஷங்கள் நல்லபடி இப்படி நடந்துட்டு இருந்தது. ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியும் 1941 செப்டம்பர் 1939 செப்டம்பர்ல இருந்து 1945 செப்டம்பர் வரைக்கும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது உலகத்துல. செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாவது உலக போர், அண்ட் மலேசியாவும் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ ஜப்பானிய குண்டு வெடிப்பு, ஜப்பான் வந்து பாம்பு போட்டுடுது. எங்க எய்ம் பண்ணினது, அதாவது குறி வச்சது ரயில்வே ஸ்டேஷன். ஆனா அந்த குண்டு வெடிச்சது எங்க, கம்பூங் அக்கா பகுதியில. ஏட்டை வாழ்நாட்களோ வீடெல்லாம் செதறித்து, எல்லா சாமான எல்லாம் அப்படியே சாம்பலா எடுத்து எரிஞ்சு போச்சு. ஆனா அதிசயம், ராமர் படத்துக்கு ஒன்றும் ஆகலை. அந்த படம் அப்படியே இருந்தது. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் அப்படியே சிலிர்த்து போயிடுது. அதிசயம், ஆச்சரியம், அவளுக்கெல்லாம் ஆனந்தம், பரமானந்தம். ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம். ராமச்சந்திரனின் லீலை உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம். ராமச்சந்திரனின் லீலை உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம். ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம். ஸோ இப்போ அந்த வீடே இல்லை. ராமன் படத்தை எடுத்து எங்க போனாய்வா, ஜலான் இப்போ தெரியுமையா எல்லாருக்கும். அங்க அந்த காலகட்டத்துல ஒரு இந்திய மாவு மில் இருக்கு, அதாவது இந்தியன் ஃபிளார் மில். அதோட ஓனர், அதாவது உரிமையாளர் நாகராஜன். ஸோ அவர் சொன்னார், என்கிட்ட கம்பம் காசி பிள்ளையில எனக்கு ஒரு வீடு இருக்கு, வாடகை வீடு இருக்கு, நீங்க ராமர் படத்தை அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இவ எல்லாரும் நான் என்ன பண்ணினா, ராமர் படத்தை கொண்டு வந்து ஜஸ்ட் டெம்பரரியா, தற்காலிகமா கம்பங்கத்தாப்லேருந்து கிளம்பி எந்த ஒரு ஜலானிப்பூர் இல்ல, மாவு மில்லு தான் ஜலானிப்பூர்ல இருக்கு. வீடு எங்க இருக்கு, கம்பம் காசி பிள்ளை. ரொம்ப குவிஸ் வரும். ஸோ கம்பம் காசி பிள்ளைக்கு ராமர் படம் வந்து சேர்ந்தது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வேர்ல்ட் வார் டயத்துல ஜப்பானிய ஆக்கிரமிப்பு,
அதே 1941ஆம் ஆண்டு 1941 ஜப்பான் வந்து இன்வைட் பண்ணிட்டு மலேசியா. ஸோ அப்போலேருந்து 1945 வரைக்கும் ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் இருந்தது மலேசியா. அப்போ நிறைய பேருக்கு வேலைலாம் போயிடுது. ஸோ ஜாப்லெஸ், ஸோ சேலரி இல்லை, எப்படி உயிர் வாழறீங்க? அதனால சில பேர்லாம் நமக்கு இங்கே ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு கிளம்பிட்டான். சில பேர் இந்தியாவுக்கே திரும்பி போயிட்டான். பட் நிறைய பேர் இருந்தா என்ன ஆனாலும் சரி, நம்ம இங்கே இருக்கோம், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம எப்படியாவது உழைச்சி காட்டணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன். ஸோ அதில் 4 பேர், இந்த நம்ம ராமாயர் பிரதான படம் கொண்டு வந்தவர் அவர், அப்புறம் சுப்பிரமணிய பாகவதர், ராமசுவாமி ஐயர், அப்புறம் திரு ஏவி சங்கர். இந்த 4 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு வேலைன்னு ஒன்றும் இல்லை, பட் நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லி பல்வகை கடையை ஆரம்பிச்சார். ஸோ கடையை நடத்தி இருக்கிறச்சு நிறைய பேர் வருவாங்க, கடையில் சாமான் வாங்க. ஸோ அவர்கிட்டலாம் பேசி பேசி தெரிஞ்சது, ஓ நீங்களாவும் இங்கே இருக்கீங்களா, ஓ நீங்களாவும் இருக்கீங்களா, எங்கிட்ட ஒரு ராமர் படம் இருக்கு, பஜனை எல்லாம் தான் பண்ணணும் பார்க்கணும், ரொம்ப நாளாக நின்று கிடக்கு, ஒன்றுமே நடக்கல, இல்லை பண்ணலாமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு எல்லாரும் அவளுக்குள்ள பேசிட்டு எல்லாரும் சரி அப்படின்னு உடனே இந்த ராமசுவாமி ஐயர் இருக்காரு, அவர் சொன்னார், இந்த கம்பும் காசி பிள்ளையிலேருந்து கொண்டு வந்து நான் ஏன் வீட்டில் வச்சுக்கிறேன். அவர் வீடு எங்க இருந்து தெரியுமோ, சுங்கை பேசு. ஸோ ராமர் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கார், மலாயாவுக்கு வந்து இறங்கிறதுலேருந்து நிரந்தரமா ஒரு இடத்துல அவரை இருக்கவே விடல. ஸோ பக்தர்கள் எங்க இருக்காரோ அங்கதானே கடவுள் இருப்பார். அதனால ஆஹா சரிட்டு ராமசுவாமி ஐயரோட சுங்கை பேசி வீட்டுக்கு ராமரை கொண்டு வந்து எல்லாருமா சேர்த்து ஹரிபஜனை எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். பஜனை, ராமநவமி, சீதா கல்யாணம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் திரு ஏவி சங்கர் சொன்னார், கொஞ்ச நாள் எல்லாத்துலயும் இருக்கட்டுமே, ராமர் சுங்கவேசிலேருந்து கிளம்பி இத்தனை டிராவல் பண்ணியிருக்கார், இன்னும் கொஞ்சம் பண்ணட்டுமே அப்படின்னு. அதே 1941 இன்னும் சேம் இயர் தான் நடந்துருக்கு, குண்டு வெடிச்ச வருஷம், சரியா? ஸோ சுங்கை வேசியிலேருந்து இந்த திரு ஏவி சங்கர்ங்கிறவர் தன்னோட அக்கு எடுத்துட்டு வந்துட்டார். அவர் வீடு ரிங் ரோட்ல இருந்தது. அண்ட் எல்லாரும் இப்போ இந்த திரு சங்கர் ஆத்துக்கு வந்ததுலேருந்து அது 1941 அங்கிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 18 வருஷம் ராமர் வீழ்ச்சியா அங்கேயே தான் இருந்தார். ஸோ அந்த பீரியட்ல நிறையவே பஜனைகள், ராமநவமி எல்லாம் பிரமாதமாக நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ராமரை பற்றி ஒரு பாட்டு பாடும், ரைட்? இத்தனை பேசியாச்சு. ரகுவம்சதிலகம் ஸ்ரீராமச்சந்திரம், ரகுவம்சதிலகம் ஸ்ரீராமச்சந்திரம், பாவையே மனசா சிரசா ரகுவம்சதிலகம் ஸ்ரீராமச்சந்திரம்.
சங்கர் வீட்ல 1944 வருஷம், அதாவது 1944ல இந்த ராம நவமி, சீதா கல்யாணம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜோரா நடந்தது. அப்புறம் எல்லாரும் பாத்தியும் பஜனை வச்சுக்கலாமே, இந்த தடவை எங்காத்துல அப்படின்னு இந்த குடு ஏரியால நிறைய பிராமணர்லாம் இருந்தாங்க. ஸோ அவெல்லாம் சொன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க அங்கேயே வர சொல்றேன், ப்ளீஸ் நம்மாத்தியே வச்சுக்கலாமே. பிகாஸ் அந்த பஜனை அதெல்லாம் பண்ணினா எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ஸ் இல்லையா. ஸோ அவங்க ஆத்துல வச்சுட்டோம்னா அந்த வீடு முழுக்க அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பரவும், ரைட்? ஸோ எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணினா சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தராகல அந்த ஒவ்வொரு தடவையும் எப்படி, அதாவது முதல்ல வாங்கி பண்ணினா எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை மீட் பண்ணிட்டு இருந்தா, பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா. அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துல ஒரு கடைசி சனிக்கிழமை அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் பிரமாதமா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. 1945ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. என்னன்னா, யாரு நம்ம ராமரை கூட்டிட்டு வந்தாரோ, யாரு கூட்டிட்டு வந்தார்? ராமாயணம். இந்த ராமாயணத்துக்கு திடீர்னு ஃபீல் ஆச்சு, நம்ம காலம் முடிய போகுது. ஸோ அவருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ராமர் படத்தை அவர் தானே கொண்டு வந்தார். ஸோ அவர் மிஸ் திருமதி தங்கம் சங்கரை கூப்பிட்டு, பாருங்க உங்களுக்கு நான் 3 விஷயம் ஒப்படைச்சிட்டு போறேன், அதை நீங்க அப்படியே உங்க உயிர் மாதிரி பாதுகாக்கணும், நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க அதை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஆஹா, என்ன கொடுத்தார்? 1 ராமர் படம், இன்னொன்னு ஒரு குத்து விளக்கு. இங்க இருக்கா இன்னொரு குத்து விளக்கு? தெரியலையே. அப்புறம் கையால எழுதின ஹரிபஜனைகள், அப்புறம் சீதா கல்யாண பద్ధதி பாடல்கள், அதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சு அவர் காலமாயிட்டார். அண்ட் இவாளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வச்சுருந்தா. அண்ட் எல்லாம் நல்லபடி நடந்துட்டு இருக்குது. அப்புறம் 1954 வருஷம் திரு ஏவி சங்கர் வீட்டில் ஒரு சந்திப்பு நடந்தது. சந்திப்புனா என்ன? மீட்டிங். ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் சொன்னா, ரொம்ப வருஷமா எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வீடா பண்ணிட்டு இருக்கோமே, நமக்குன்னு ஒரு அமைப்பு வேண்டாமா? நம்ம பிராமணர்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேண்டாமா? அது நம்ம செய்யணும், நம்ம ஒரு அமைப்பு உருவாக்கணும். அண்ட் ராமனுக்கு ஒரு இந்த வீடு அந்த வீடுன்னு அலைய வைக்காம ஒரு ஆலயத்தை கட்டணும். அங்க ராமனை நிரந்தரமா வச்சு நம்ம எல்லாருமே அங்க கூடி போய் பண்ணலாமே. ஸோ ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1 ஆகஸ்ட் 1954 அன்னைக்கு என்ன நடந்தது? பிராமண சமாஜம் உருவாக்கப்பட்டது. பிராமண சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் இது அது. ஸோ அவளோட இனாகரல் மீட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்தது தெரியுமா? அவளுக்கு ஒன்றும் இடமே இல்லை. ஸோ வரதாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட அலுவலகம்னா ஆஃபீஸ். ஸோ அலுவலகத்துல இந்த இனாகரல் மீட்டிங் நடந்தது. அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், இதுக்கு இந்த அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, இது லீகல் ஆகிறதுக்கு, அதெல்லாம் பார்த்து அவா பண்ணினா. ஜலான் இம்பியில ஒரு இடத்த பார்த்து அழகா ஒரு ஆலயத்தை கட்டினா. ஸோ 1954ல இந்த பேச்சு நடந்து அமைப்பு உருவாச்சு. 1959ல ராமர் படத்தை கொண்டு வந்து அந்த ஆலயத்தை கட்டிட்டாளா ஜலாநிதியில, அங்க கொண்டு ராமரை ஸ்தாபனம் பண்ணி. ஸோ அங்க ஆரம்பிச்சது எல்லாம் பிரமாதமா. அங்க எல்லாரும் அவாவாளோட சஷ்டியந்த பூர்த்தி, பிள்ளைக்கு கூடல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நமக்குன்னு ஒரு பில்டிங் இருக்கு, நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு எல்லாரும் அங்க வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. ரொம்ப பிரமாதமா. ஸோ ராமருடைய கிருபை அவ எல்லாருக்கும் இருந்தது. அதுக்கு ஒரு பாட்டு வேணும் இல்லையா?
நாங்க பண்றோம் 15 வருஷத்துக்கு புக்கிங் ஆயிருக்கான். யோசிச்சு பாருங்க. ஆமா இல்ல ஆமா அப்படிங்கணும் எல்லாரும். சோ சீதா கல்யாணம்னா சீதா கல்யாண வைபோகமே பாடணும் இல்லையா? சீதா அந்த ஜலாநிதியில இவ்வளவு பிரமாதமா நடந்துட்டு இருக்கா. திடீர்னு நகராட்சின்னா என்ன, முனிசிபாலிட்டி, அவ வந்து இது எங்க லேண்ட், இது எங்க நிலம், அதை எப்படி நீங்க இதை ஆக்குபை பண்ணுவேன், காலி பண்ணுங்கோ, இது எங்க லேண்ட். இந்த வேற நாட்டுல வந்து உட்காந்து நம்ம அவளோட நிலத்தை எடுத்துக்க முடியுமோ, சண்டை எல்லாம் போட முடியுமோ? நிச்சயமா முடியாது. அதனால மரியாதையா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்ப ராமர் படத்தை எங்க பண்ண வைக்கிறது? தமன் கனகபுரியில ஒருத்தர் எங்காவது வைங்கோ அப்படிங்க. ஸோ டெம்பரரியா அங்க வச்சுட்டு எல்லாரும் பேசினாங்க. அந்த ஜனாதிபதியில எனிவே அந்த இடம் கொஞ்சம் சின்னதுதான். அந்த ஆலயம் கட்டினோம் இல்லையோ, அது அப்படியும் சின்னதுதான். எனிவே நமக்கு வேற இடம் பார்த்துருக்கணும். நம்ம ராமரே இப்படி நம்மளுக்கு சிக்னல் பண்றார், இந்த இடத்த விட்டு கிளம்பி வேற இடம் பெருசா கட்டும்போது தெய்வ செயல் இது. அவரே தான் சொல்றாரு நம்மளுக்கு வேற இடம் தேட சொல்லி. ஸோ நம்ம தேடுவோம் அப்படின்னு எங்க தேடி கம்பும் காசி பிள்ளையிலேயே அவளுக்கு ஒரு நிலம் கிடைச்சது. ராமர் கொஞ்ச நாள் கம்பும் காசி பிள்ளையில இருந்தார் இல்லையா? ஸோ ராமருக்கு அந்த இடம் தான் முடிச்சது போல இருக்கு. ஸோ அங்க நிலம் கிடைச்சது, நல்ல பெரிய நிலம். நன்கொடையாளர்கள், அன்பர்கள், பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து பணத்தை பெரட்டி என்ன பண்ணினா ஒரு அழகான 2 மாடி கட்டடத்தை கட்டினான். அந்த கட்டடத்துல தான் நம்ம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம். ராமர் படத்தை கொண்டு வந்து வச்சு ஸ்தாபனம் பண்ணி அதோ இருக்கார். ராமர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, என்ன கவனிச்சுட்டு இருக்காரு, நீ கதையை உருப்படியா சொல்றியா, தேதியை தான் தப்பு பண்றியான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணலாமா? ஸோ கரெக்டா சொல்லிட்டேன். இப்போ 1998 இதெல்லாம் கட்டி 2000ல பிரமாதமா ரெடி ஆகி ராமரை ஸ்தாபனம் பண்ணி, ஸோ இயர் 2000ல இருந்து நடந்துட்டு இருக்கு பிராமண சமாஜம் பிரமாதமா. ராமநவமி என்ன, சீதா கல்யாணம் என்ன, ஒவ்வொருத்தரோட பூனை இது அது சகலமும் நடக்கிறது, எல்லாருக்கும் திருப்தி இல்லையா? ஸோ இப்படியாகத்தானே நம்ம கதைக்கும் முடிய போகுது. ஸோ இந்த கதையை ஸ்ரத்தையோட கேட்ட உங்க எல்லாருக்கும், அன்போட சொன்ன எனக்கும் ராமர் அருள் புரியட்டும், சகல மங்களங்களும் உண்டாகட்டும். மங்களம் சுப மங்களம் ஜெய மங்களம் சுப மங்களம் ஜெய மங்களம் சுப மங்களம்